විශාල උපවාසයක් කරනවා. දැන් 5 දෙනෙක් මං හිතන්නේ රෝහල් ගත කළා. தமது விடுதலையை வலியுறுத்தி கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. அமைச்சர் மனோ கணேசன் அமைச்சரவைக்கு இந்த விடயம் தொடர்பில் நீண்ட விளக்கம் ஒன்றை வழங்கினார். இறுதியில் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் இறுதி தீர்மானம் ஒன்றை எடுத்தது. அதாவது விடுதலையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கின்ற அனைத்து கைதிகளையும் விரைவில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் குற்றமற்றவர்களை விடுதலை செய்யவும் பாரிய குற்றச்சாட்டுள்ளவர்களை சட்ட நடவடிக்கை உட்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கைதிகள் தொடர்பாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதன்படி இதுவரை காலமும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றச்சாட்டு காணப்படுகின்றவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இவர்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எனவே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் உறுதியாக இருக்கின்றோம். கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இது விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். වරදක් ඉතින් උන්ව නිදහස් කරන්න සිද්ධ වෙනවා රටේ නීතිය.